குட்டீஸ், நீங்க எல்லாம் வரி குதிரைய பார்த்திருக்கீங்களா? அழகான கருப்பு கோடுகளோட ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? ஆனா முன்னாடி காலத்துல வரி குதிரை இப்படி இல்ல. அது ஒரு வெள்ளை குதிரை தான் இருந்துச்சாம். அந்த வெள்ளை குதிரைக்கு நடந்த ஒரு பெரிய சாகசத்தை இப்போ கேட்கலாமா? ரொம்ப ரொம்ப தொலைவுல குவா அப்படின்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல எப்பவும் சுத்தமான சுவையான தண்ணி கிடைக்கும். அதனால யானை, மான், சிங்கம், குரங்கு எல்லா மிருகங்களும் அங்கதான் வந்து தண்ணி குடிப்பாங்க. அதனால அந்த கிணத்த புது கிணறு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஒரு நாள் குவா காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ராட்சச குரங்கு வந்துச்சு. அது ரொம்ப உயரம், ரொம்ப பயங்கரம். குட்டி குட்டி குரங்குகள் கூட அத பார்த்து ஓடி ஒளிஞ்சிடுச்சு. மத்த மிருகங்களும் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ராட்சச குரங்குக்கு பெரிய கிணத்து பத்தி தெரிஞ்சுது. அங்க போய் தண்ணி குடிச்சு பார்த்துச்சு. என்ன சுவையான தண்ணி! உடனே இந்த கிணறு இனிமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒரு பெரிய கல்லை எடுத்து யாரும் இங்க தண்ணி குடிக்க கூடாதுன்னு எழுதி வச்சுச்சு. சி, எல்லா மிருகங்களும் பயந்து தண்ணி குடிக்க வராம பசியோட தாகத்தோட இருக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல பஞ்சகாலம் ஆரம்பிச்சுது. ஆறுகள், குளங்கள் எல்லாம் வறண்டு போச்சு. அப்போதான் கிணத்துல தான் தண்ணி இருக்குன்னு மிருகங்களுக்கு நினைவு வந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து கிணத்துக்கு போனாங்க. ஆனா ராட்சச குரங்கு எல்லாரையும் பிடிச்சு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுடுச்சு. அந்த கிணறு ரொம்ப ஆழம், யாராலையும் மேல வர முடியல. அப்போதான் அந்த பக்கம் வெள்ளை குதிரை வந்துச்சு. கிணத்துக்குள்ள இருந்து காப்பாட்டுங்கன்னு சத்தம் கேட்டுச்சு. வெள்ளை குதிரை யோசிச்சுச்சு, இந்த ராட்சசன் இருக்கிறவரை நம்மால எதுவும் செய்ய முடியாது. அதனால இரவு வரைக்கும் காத்திருந்துச்சு. ராட்சச குரங்கு தூங்குனதும் ஒரு பெரிய கயிறை எடுத்துட்டு தன் உடம்புல கட்டிக்கிட்டு மற்ற முனைய கிணத்துக்குள்ள விட்டுச்சு. மிருகங்கள் ஒவ்வொன்னா அமைதியா வெளியே வந்தாங்க. அப்போதான் ராட்சச குரங்கு விழிச்சுச்சு. கோபத்துல கயிறுக்கு தீ வச்சுச்சு. தீ வெள்ளை குதிரை மேல பரவிச்சு. மிருகங்கள் ஓடி வந்து தீ அணைக்க முயற்சி பண்ணாங்க. அனைவரும் சேர்ந்து ராட்சச குரங்க பிடிச்சு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. தீயால வெள்ளை குதிரையோட உடம்புல கருப்பு கோடுகள் உருவாச்சு. வெள்ளை குதிரை அழுதுச்சு. அப்போ மிருகங்கள் சொன்னாங்க, இப்போ நீ சாதாரண குதிரை இல்ல, நீ ஒரு வீரன். இந்த கோடுகள் உன்னோட வீரத்தோட அடையாளம். அன்றிலிருந்து வெள்ளை குதிரை வரி குதிரையா மாறுச்சு. ஏ! அதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் ஹீரோவா வாழ்ந்துச்சு. தைரியம் இருந்தா எத்தனை பெரிய கஷ்டத்தையும் ஜெயிக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.